எனது வழிகாட்டி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் மருத்துவர் அண்ணன் அன்புமணி அவர்களை வணங்கி எங்களுடைய மேட்டூர் நகராட்சியில் உள்ள நீங்க உட்கார்ந்து பேசாங்க. அவங்க நீங்க தயவு செய்து இல்ல எல்லாரும் நம்மளுடைய அவங்க விருப்பப்பட்டவங்க அவங்க சொல்லட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேத்து நீங்க கேள்வி பதிலுக்கு வாங்க. நம்மளுடைய மேட்டூர் நகராட்சியில் இல்ல நீங்க கேள்வி கேட்கல நான் மாத்திடுவேன் வேற ஆளு. இல்ல அவர் குறுக்க பேசுறாரு. நீங்க மைக்கும் என்னையும் பார்த்து பேசுறாரு. நம்மளுடைய மேட்டூர் நகராட்சியில் நம்மளுடைய அறநிலைத்துறை அமைச்சர் 2023 நவம்பர் மாதம் நம்மளுடைய பால தண்டாயுதபணி திருக்கோயில் பழுதர்ந்த நிலையில் என்னுடைய கோரிக்கையை ஏற்று 2.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டுமான பணி தொடங்கினார்கள். அது 10 மாத காலமாக கட்டுமான பணி தாமதமாக ஏற்பட்டது. அமைச்சர் அவர்கள் அதுக்கு ஒப்பந்தக்காரர் அடிப்படையில் சொன்னார்கள். அது ஜேசி அவர்கள் தான் முயற்சி பண்ணோம். நீங்க எனக்கு கொடுத்திருக்கிறீங்க. மேட்டூர்ல இதுவரையும் எனது கோரிக்கையை ஏற்று 15 கோடி ரூபாய் அறநிலைத்துறையில் கொடுத்திருக்கிறாரு. அதுல நம்மளுடைய பால தண்டாயுதபணி கோயிலுக்கு ராஜகோபுரம் கட்டுவதற்கு கேட்டிருந்தேன். மண் பரிசோதனை நிலையில் சென்றிருக்குது என்று சொன்னார். அது எந்த நிலையில் இருக்கின்றது என்பதை அறிய விரும்புகிறேன். 2வது குளத்தூர் ஒன்றியம் ஜலண்டேஸ்வரர் கோயில் பழுதெடுத்து இருக்கின்றது. கட்டுமான பணி தொடங்கி எப்போது குடமுழுக்கு செய்வீர்கள் என்று அறிய விரும்புகிறேன். இன்னொரு கேள்வி இருக்கு. கேள்வி இருக்கு. அப்ப சொல்லுங்க. மாண்புமிகு அமைச்சர் நேரம் இல்ல. ராஜகோபுர கட்டுமானியை பொறுத்தளவில் 1,20,00,000 ரூபாய் உபயதார நிதியில் மண் பரிசோதனை செய்யப்பட்டு பணிகள் தொடங்க தயாராக இருக்கின்றது. ஆனால் திருக்கோயிலுடைய கட்டுமான பணிகள் முடிந்த பிறகுதான் ராஜகோபுர பணிகள் தொடங்குகின்ற ஒரு சூழ்நிலை. திருக்கோயில் அமைந்திருக்கின்ற பகுதி சிறிய பகுதி என்பதால் உறுப்பினுடைய கோரிக்கையை ஏற்று திருக்கோயிலுடைய கட்டுமான பணிகளை விரைவுபடுத்தி ராஜகோபுர பணிகளும் துவங்கப்படும் என்பதை பேரவையின் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்து மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பிரசித்தி பெற்ற மேச்சேரி பத்திரகாளி திருக்கோயில் குடமுழுக்கு செய்து 16 ஆண்டுகள் ஆகிறது. அது நம்மளுடைய அமைச்சர் அவர்கள் கவனத்துக்கு 2 முறை சென்றிருக்கின்றேன். சேலம் மாவட்டத்தில் இருக்க அறநிலைத்துறை அதிகாரிகள் ரொம்ப மெத்தன போக்கில் இருக்கின்றார்கள். நேரம் இல்ல. அதை அவை குறிப்பிட்டு நீக்கிறது. உங்க கேள்வியை மட்டும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கேளுங்க. குடமுழுக்கு அவர் சென்ற எனது கோரிக்கையை ஏற்று நீங்க ஆகஸ்ட் மாசம் மேச்சேரி பத்திரகாளி கோயில் குடமுழுக்கு செய்யணும்னு சொன்னீங்க. இந்த நிமிஷம் வரையும் அதெல்லாம் அடுத்த மாசம் அந்த குடமுழுக்கு செய்வீர்களா என்று நான் அறிய விரும்புகிறேன். 2வது மேச்சேரி பத்திரகாளி கோயிலில் நம்மளுடைய அன்னதான மண்டபம் கருவறைக்கு அருகாமையிலே இருக்கின்றது. அதில் குளித்தவர்கள் குளிக்காமர்கள் தூய்மை இல்லாதவர்கள் உள்ளே சென்று அந்த அன்னதானத்தை சாப்பிடுகிறார்கள். நீங்கள் ஒரு 4.5 கோடி ரூபாய் திட்டத்தில் உணவு மண்டபம், முடித்திருத்தும் மண்டபம், பக்தர் தங்கும் மண்டபம் அவுட்ல கட்டுகிறீங்க. அங்க அமைத்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மற்றபடி 8 மாசமா அந்த கட்டடம் முடிந்து இன்னும் மக்கள் பயன்பாட்டுக்கு வரவில்லை. நம்ம முடித்திருத்தும் மண்டபம், பக்தர் தங்கும் மண்டபம், அது கட்டடம் முடிஞ்சிருச்சு. 4.5 கோடி ரூபாய் நீங்க கொடுத்தீங்க. வேலை முடிஞ்சது, இன்னும் பயன்பாட்டுக்கு வரல. எப்ப பயன்பாட்டுக்கு வரும் என்பதை அறிய விரும்புகிறேன். அதே மாதிரி நம்மளுடைய பசுபதீஸ்வரர் கோயில் முடிஞ்சிருச்சு, அதை குடமுழுக்கு பண்ணோம். காமாட்சி அம்மன் கோயில் மேச்சேரி முடிஞ்சிருச்சு, குடமுழுக்கு பண்ணோம். நம்ம சேலம் வெண்ணங்குடி முனிப்பன் கோயில் ஏற்கனவே சுருக்கமாக கேள்வி முடிக்கலாம். 10 மணிக்குள்ள அதை எழுதி கொடுத்துருங்க. பேரவை துணைத் தலைவர் முன்னாடி கேட்டா அடுத்த கேள்வி கேட்டு பேரவைத் தலைவர் சொல்லி சுருக்கமா தான் பேசுறேன். முக்கியமானவர்கள் அமைச்சர் பதில் சொல்றாரு. அமைச்சர் கொடுத்திருக்க. அதாவது அமைச்சர் அவர்கள் சேலம் வெண்ணங்குடி முனிப்பன் கோயில் ஒரு நாளைக்கு 500 வாகனம் 2000 பேர் அங்க தரிசனம் பண்றாங்க. முன்னாடி வெயில்ல இருக்குதுன்னு சொல்லி சொன்னோம். பெரிய கோயில், வருமானம் இருக்கு கோயில், அதுக்கு நிழலுக்கு செட்டு அமைத்து கொடுக்கணும் என்பது நான் அறிய விரும்புகிறேன். ஆகவே இந்த மேட்டூர் சேலம் மாவட்டத்தில் நம்மளுடைய திருக்கோயிலுக்கு சொந்தமான இடம் எத்தனை பேர் குத்தைக்கு ஓட்டுகிறார்கள், எவ்வளவு பேர் குத்தை பணம் கட்டுகிறார்கள், பணம் கட்டாம எத்தனை பேர் சேலம் மாவட்டத்தில் இருக்கிறார்கள்? அமைச்சர் ஒரே நிமிஷம் துணைத் தலைவர் அமைச்சர் நேரம் இல்ல. அமைச்சர்
சீக்கிரம் முடிங்க, டைம் இல்ல, 10:30க்கு முடிக்கணும். நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் பேப்பர் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை திருக்கோயிலுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த கோரிக்கையை பேரவை துணைத் தலைவர் மூலமாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விருந்து மண்டபம், பக்தர்கள் தங்கும் மண்டபம் 4,80,00,000 ரூபாயில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. அதற்கு சுற்றுச்சுவர் 48 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வருகின்றது. உறுப்பினர் அங்கு ஆய்வுக்கு செல்லவில்லை என்று நினைக்கின்றேன். அந்த கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கின்றது. முடிந்தவுடன் சுற்றுச்சுவர் கட்டுமான பணி முடிந்தவுடன் விரைவில் திறக்கப்படும். அதேபோல் அவர் கோரிய 2 கோயில்கள், பசுபதி ஈஸ்வரர் கோயில், காமாட்சி அம்மன் திருக்கோயில் 2ம் மார்ச் மாதத்திற்குள் குடமுழுக்கு நடத்தப்படும் என்பதை மாண்புமிகு பேரவையின் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நீ ஐயா பேர் சொல்லி கேட்ட அத்தனை கோரிக்கைகளும் நிறைவேற்றி விடப்பட்டது. இப்போ அமைச்சர் அவர்கள் நேரம் அதிகம், நேரம் இல்லை, சீக்கிரம் பதில் சொல்ல விட மாட்டேன்றீங்களா? சீக்கிரம் அவ்வளவு கேள்வி கேட்ட 10:30 மணிக்குள்ள முடிக்கணும். நீ ஐயா அவருடைய திருப்பெயரை சொல்லி கேட்ட அனைத்து கோரிக்கைகளும் அறநிலையத்துறையின் சார்பில் இந்த எங்கள் ஐயா அவர்கள் ஆட்சியில் நிறைவேற்றி தரப்பட்டிருக்கிறது என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.